எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு என்ன நாள் நண்பர்களே? என்ன நாள்? மிக முக்கியமான நாள். இன்னைக்கு மார்க்கெட் 191 பாயிண்ட் ஏறி இருக்கலாம். ஆனால் நாளைக்கு அது ஒரு பிளாக் ஃப்ரைடேவா இருக்குமா இல்லை சூப்பர் குட் ஃப்ரைடேவா இருக்குமா அப்படின்றது யாருடைய கையில் இருக்கு? நம்மளுடைய ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியினுடைய அவுட்கம் கையில் இருக்கு. அது நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்த பிறகு நம்மளுடைய மார்க்கெட் என்ன செய்யும்? இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 மாதமாக ஒரே இடத்துலயே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் இவன் பெருசா வெடிச்சு மேலே செதறணுமா இல்லை கீழே செதறணுமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு தகவலினுடைய அவுட்கம் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணி போல வந்துடும். நான்லாம் இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்தே விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன். ஆண்டவா, நீ வெடிச்சு கீழே போயிடக்கூடாது, வெடிச்சு மேலே செதறிடணும். அதாவது நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு கருணை உள்ளத்தோட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. கவனிச்சு பார்த்தீங்களா? தொடர்ந்து 5 மாசம் இறங்குனீங்க, தொடர்ந்து 2 மாசம் ஏறினீங்க, அப்ப தொடர்ந்து ஒரு 2 மாசம் சைடுவேஸா இருங்கன்னு ஏப்ரல் மாசத்திலிருந்தே மார்க்கெட் சைடுவேஸா இருக்கு. பாத்தீங்களா? ஸோ இறங்குறவங்களுக்கும் ஏறுறவங்களுக்கும் சைடுவேஸா இருக்கிறவங்களையும் எல்லாத்துக்குமே மார்க்கெட் சாதகமா இருந்திருக்கு பாருங்க. ஒரு வருஷ பீரியட்ல எடுத்து பார்க்கும் பொழுது நண்பர்களே, மறுபடியும் ரெட் சிக்னல் போட்டு நம்மளை ஷாக்கிங்காக பயமுறுத்தக்கூடிய ஒரு வேலையை எஃப்ஐஎஸ் தொடர்ந்து 2 நாள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதம் பிறந்த உடனேயுமே செல்லிங் சும்மா 500 கோடி 1000 கோடிக்கு இல்லை, நல்லா 2500 கோடி 2800 கோடின்னு நம்மளுக்கு ஷாக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா எஃப்ஐஎஸ்கே ஷாக் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாலர் இண்டெக்ஸ். அவன் 100க்கு மேலே தாண்டுற மாதிரி காமிச்சா சில சமீபத்திய நாட்களா. அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் மறுபடி ஏதோ ஒன்று பேச போக மறுபடி டாலர் மேலே நம்பிக்கை இல்லா தன்மை இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் அவன் 99க்கு கீழே போக ஆரம்பிச்சிட்டான். எது எப்படியோ நம்மளுக்கு நேற்று எஃப்ஐஎஸ் அப்படின்றவங்க ஒரு 1000 கோடி பையிங் சைடு திரும்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஷாக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஷாக்கு அப்படின்ற மாதிரி அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் மறுபடியும் 99க்கு கீழே போயிடுச்சு. இவன்லாம் 99க்கு கீழே போயிட்டு அப்படியே ஒரு 50 அது நடக்காது. பட் இருந்தாலும் 50லாம் போயிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் வெளிநாட்டுக்காரங்களாம் நம்ம நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வந்துடுவாங்க. சரிங்க, நம்மளுக்கு எதுக்குங்க ஒரு கரன்சி வீழ்ச்சி அடையணும்லாம் ஆசை கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஒரு சந்தோஷமான தகவல் அப்படின்னா எஃப்ஐஎஸ் நம்ம நாட்டில் நேற்று கொஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் ஒரு சந்தோஷம் அப்படின்றதான். டேய், என்னடா திரிசா செல்லத்தை என்னடா படத்தில் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் செல்லக்குட்டி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் என்பது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் சமீபத்தில் அவன் ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது போட்டிருந்தான். அந்த லாங் கேண்டிலுக்கு மேலேயே இப்போ வரைக்கும் ஒரு 10 நாளாக வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ இவன் ஏதாவது ஒரு சம்பவத்தை லோட் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பலருக்கும் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு 10 நாளாக ஒரே இடத்துல இருந்தான். அப்புறம் டக்குன்னு 850 ரூபாயிலிருந்து 700 ரூபா, கிட்டத்தட்ட 150 ரூபாய் என்பது கீழ் நோக்கி இறங்கி வந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய சம்பவம் என்பது லோட் பண்ணி மறுபடியும் 700 to 800ன்னு சொல்லி மறுபடியும் ஒரு 100 ரூபாய் ஏறி இருக்கான். அப்போ அடுத்தது மறுபடியும் இப்போ 10 நாளாக ஒரே இடத்துல கிடக்கிறியே செவ்வாழை, அடுத்தது நீ பெருசாக ஏற போறியா அல்லது இறங்க போறியா? 200 ரூபாய் அல்லது 100 ரூபாய் மூவ்மெண்ட் அப்படின்றது நீ எத்தனை நாட்களுக்குள்ள பண்ண போற அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இவ்வளவு தூரம் ரெக்கவரி பண்ணி காமிச்சில்ல, 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் வந்தில்ல, அங்கிருந்து இன்னொரு ஒரே ஒரு ஜம்ப் பண்ணி இந்த வருஷத்தினுடைய 2025 உச்சி ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய் அந்த இடத்துக்கு திரும்பி வந்தீங்கன்னா எத்தனையோ முதலீட்டாளர்கள் உனக்கு ஒரு கும்பிடு, உன்ற ஷேருக்கு ஒரு கும்பிடு அப்படின்ற மாதிரி பல பேர் வெளியே போவாங்கல்ல, அதை ஏன் நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நடுக்கிணறு வரைக்கும் தான் உனக்கு நீந்தறக்கு சக்தி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் இப்படியே அப்புறம் நீட்டி படுத்துக்கிட்டு இருந்தான்னா இந்த வருஷத்துல இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, அப்புறம் இந்த வருஷமே முடிஞ்சிடும். அப்புறம் ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் ஏதாவது சம்பவம் இருக்கா இல்லையா அப்படின்றதான் மார்க்கெட்டில் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. என்னையோட டொமேட்டோ அப்படி இப்படின்னு என்னை கிண்டல் பண்ணுறீங்க, இருங்கடா என் பேரை மாற்றி சாதிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஜொமேட்டோ அப்படின்ற பெயர் கொண்ட முன்னாள் பெயர் கொண்ட இந்த எட்டர்னல் அப்படின்ற பங்கு சாதிச்சு காட்டிட்டு முடிஞ்சா என்ன மாதிரி வந்து காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி சமீபத்தில் 200 ரூபாய் பக்கத்தில் இருந்த பங்கு மார்க்கெட் ஏற தொடங்கின காலத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 240 வரைக்கும் வந்தான். இப்போ மார்க்கெட் பெருசாக இறங்காதனாலையும் அதே மாதிரி இவனுக்குள்ள ஏதோ ஒரு புல்லிஷ்னஸ் வந்துட்டதுனாலையும்
இதுக்கு முன்னாடி 2025க்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்க லாக் ஆயிட்டாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இப்போ காப்பாற்றி விட்டுருக்கான். ஸோ இந்த பங்கு கீழ் நோக்கி வந்து கீழே என்ட்ரானவங்களையும் காப்பாற்றி விட்டுருக்கான். இந்த 2025 தொடக்கத்தில் யாராவது உள்ளே போயிருந்தாலும் அவங்களையும் தற்போது காப்பாற்றி விட்டு இன்று மிகவும் அதிகமாக ஏறிய ஒரு பங்குல இந்த ஜொமேட்டோவும் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அந்த அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த மாமனுக்கு ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி இந்த ரைட்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி ஃபோக்கஸில் வந்திருக்கக்கூடிய பங்கு. இவனுமே வந்து 200 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 300 ரூபாய் ஆல்மோஸ்ட் 50% என்பது ஏறி வந்துள்ள ஒரு பங்காக இருக்கான். எதனால் ஏறி வந்திருக்கான்னா இவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி ரயில்வே செக்டர் ஏறாதனால இவனு ஏறாமல் கடந்தான். இருந்தாலும் இவனுடைய பர்ஃபார்மன்ஸை பாராட்டி, தம்பி நீ 82 கோடி பண்ணின, அதுக்கடுத்த குவார்ட்டரில் 109 கோடி, அதுக்கடுத்த குவார்ட்டரில் 141 கோடியை நீ வளர்ச்சி அடைஞ்சிருக்க. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உன்னுடைய முழு ஆண்டு வருமானம் என்பது பெரிய ஷாக் இல்லை, ஒரு மாதிரி நீ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவனை பாராட்டி சமீபத்தினுடைய லோல இருந்து 50% இப்போ வரைக்கும் இவனை ஏற்றி விட்டுருக்காங்க. நண்பர்களே, நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. திடீர்னு அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலைன்னா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சுத்தமாக எதிர்பார்த்த நிகழ்வு நடக்கவே இல்லைன்னா அப்புறம் மொத்தமாக வெளியே வந்துடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஷாக்கிங்காக ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதிரியெல்லாம் சமீபத்தில் சில கம்பெனிகள் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஒரு மோசமான ஷாக்கிங் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி இந்த எஸ்ஜிவன் அப்படின்றது 5% ஏறி ஃபோக்கஸில் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றது பார்த்தோம்னா அவனுடைய சேல்ஸும் குறைஞ்சிருக்கு. கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி 1000 கோடி, 671 கோடி, 500 கோடின்னு அவனுடைய சேல்ஸ் என்பது எஸ்ஜிவன் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இதனால் என்ன ஆச்சுன்னா அவனுக்கு மரியாதையே கிடைக்கல. ஸ்டாக் மார்க்கெட்டில் அவனை 52 வீக் லோவில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவன் ஏதோ ஒரு 100 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கு, அவனுடைய லாபம் வந்து ஷாக்கிங், அதாவது இது ஆனந்தமான ஷாக்கிங். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னா இதுக்கு முன்னாடி 30 கோடி லாபம் கொடுத்தவன் 66 கோடின்னு கொடுத்து 233 கோடின்னு கொடுத்துருக்கான். ஸோ இது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் குரோத்தாக இருந்தாலுமே இவன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஷேர்களை பொறுத்தவரை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் அப்படின்ற கம்பெனியை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவன் சம்பாதிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு மட்டும். ஆனால் அவன் பாட்டுக்கு உலகம் பூரா இருக்கிற எல்லாத்துக்குமே ஷேரை கொடுத்து வச்சுருந்தான்னு வச்சுங்க, அப்போ அவன் என்ன தான் சம்பாதிச்சாலும் பிரித்து பார்த்தோம்னா 10 பைசா கூட தேராது அப்படின்ற மாதிரி ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்ற கான்செப்டில் பார்க்கும் பொழுது போன வருஷம் அவன் 345 கோடி அப்படின்ற சம்பாதிச்சிருந்தான். அது ஒரு ஷேருக்கு 60 பைசா அப்படின்ற மாதிரி கிடைச்சிது. இப்போ 474 கோடி அவன் சம்பாதிச்சாலுமே 56 பைசா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஷேருக்கு கிடைக்குது. இதனால் தொடர்ந்து அவன் செஞ்சிருக்கக்கூடிய வருமானம் என்பது இருக்கக்கூடிய ஸ்டாக் பிஏ விடவும், அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பங்கு மொத்தமே ஒரு ஷேருக்கு 56 பைசா தான் சம்பாரிச்சு தருது. அப்போ நான் கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு மடங்கு பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் 56 பைசா தான் தரணும். ஆனால் நான் எவ்வளவு அதிகமாக தர்றேன்னாக்கா 195 மடங்கு அதிகமாக தர்றேன். அப்படின்னா தான் அது 110 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் இந்த பங்கினுடைய விலையை 100 ரூபாய்க்கு கீழே இருந்து 110 வரைக்கும் தற்போது ஏற்றி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது நம்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கான். என்ன திடீர்னு சங்கு பிக்சர்லாம் வருது? அப்போ நாளைக்கு என்ன பிளாக் ஃப்ரைடேவா இல்லை குட் ஃப்ரைடேவான்னு தெரியலையே. நண்பர்களே, ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்திருக்கிற டிவிடெண்டை வச்சு 1 கிலோ கோழிக்கறி தான் வாங்க முடியும், இதில் எப்படி குஜால் குட்டி பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கார். உண்மைதாங்க. இப்போ ஒருத்தர் வீடு கட்டி வாடகை ஒரு 15,000 ரூபா எடுக்கணுன்னா கூட இந்த காலத்தில் கோடிக்கணக்கில் பணம் அப்படின்றது தேவைப்படுது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான டிவிடெண்ட் வரும்னா அதில் ஒன்றா முதல்லையே இந்த ஒரு எஸ்பிஐ போன்ற பங்குகள்லாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சே 100 ரூபா 150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அந்த மாதிரி மிகவும் ஏர்லியராக போய் வச்சுருந்தா டிவிடெண்ட் ஈல்டு என்பது, டிவிடெண்ட் அமௌண்ட் என்பது அதிகமாக வரும்.
மற்றபடி இந்த காலத்தில் போய் ஒருத்தர் டிவிடெண்டுக்காக எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே மனசுக்கு கஷ்டம் தர மாதிரி மிகப்பெரிய ஒரு முதலீடு என்பது இருந்தால் தான் ஒரு சந்தோஷமான டிவிடெண்ட் என்பது வருது. இல்லைன்னா இப்படி கோழிக்கறி வாங்குற அளவுக்கு தான் இருக்கும் போல். நண்பர்களே, இந்த சமயத்தில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்டாக் எது, எஸ்ஐபி மாதிரி போட்டு ஏர்ன் பண்ணணும்னு நிறைய பேர் சில பங்குகளை கண்டுபிடிச்சி அதில் ஏதாவது முதலீடு பண்ணுறக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணுனா கூட அதில் ஒரு பிரச்சனை என்பது இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு பங்கு கீழ் நோக்கி வந்து விழுந்துருக்குன்னு வச்சிங்களேன். இந்த பங்கு இங்கிருந்து ஏறினாலும் சரி அல்லது இங்கிருந்து கீழே போயிட்டு மறுபடியும் அதே இடத்துலேருந்து வந்தாலும் சரி, இங்கிருந்து எஸ்ஐபி ஆரம்பிக்கும் பொழுது வருமானம் வந்துருமே, இப்படி போனாலும் ஒரு மாதிரி மேலே வரும்பொழுது பரவாயில்ல, நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும், இங்கிருந்து போனாலும் சந்தோஷமாக தான் இருக்கும்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு சில சமயங்களில் இந்த எஸ்ஐபியை கெடுத்து விடுற மாதிரியே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிம் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரே நாளில் 3% பக்கம் ஏறி இருக்கு. அதே மாதிரி இந்த வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற பங்கு ஒரே நாளில் 4% பக்கம் ஏறி இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் எப்படி கெடுத்து விடுறாங்கன்னு பாருங்க. அதாவது இந்த பங்கு இப்படி கீழே வந்து விழுந்திருக்கு, ஒருவேளை இங்கிருந்து இப்படி போயிட்டு வந்தாலும் சரி இங்கிருந்து போனாலும் சரி நிறைய பேர் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீல. எப்படி எஸ்ஐபி பண்ணுவாங்க, ஒரு மாதத்துக்கு போடணும் அல்லது ஒரு வருஷத்துக்கு போடணும்னு அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு ஒரு கொஞ்சோண்டு இங்கிருந்து ஆரம்பிக்கும் போது அந்த கொஞ்சோண்டே திடீர்னு 4% ஏறிட்டா அவ்வளோதான், அது ஸ்பாயில். இந்த எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலடி எடுத்து வச்சோன்னே அது குடார்னு கீழே விழுந்து அப்புறமா தான் மெதுவாக அக்குமுலேட் ஆனதுக்கப்புறம் மேல் நோக்கி ஏறி வரணும். ஆனால் காலடி எடுத்து வச்சோன்னுமே அவன் பறந்துட்டான்னா அந்த எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி என்பது ஸ்பாயில் ஆன மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த ரிம் அப்படின்ற பங்கு, அவன் ஒன்றுருந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அக்குமுலேட் ஆகிற வரைக்கும் கீழே இறங்கிட்டு அப்புறம் இங்கே வந்தாலும் சரி அல்லது இப்படியே இருந்து இப்படி ஏறினாலும் சரி. ஆனால் இப்படி ஒரே நாள் இப்படி ஏறிடுறான்னு வச்சுக்கிங்களேன், அப்போ அவ்வளோதான், அதில் என்னத்தை போய் அப்புறம் சந்தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்பாயில் ஆயிடுது. இதுக்கு பேர் தான் எஸ்ஐபி ஸ்பாயிலர். நண்பர்களே, இப்போதைக்கு இந்த உலகத்தில் எங்கே போனாலும் காம்படிஷனாக இருக்குது. எங்கள் பக்கத்து வீதியில் ஒரு சாதாரண வீதி தான், அங்கே ஒரு பல் டாக்டர் இப்போ ஒரு டென்டல் கிளினிக் ஒன்று போட்டார். பக்கத்துலேயே இன்னொருத்தரும் டென்டல் கிளினிக் இப்போ போட்டிருக்காப்புல. எத்தனை பேர் தான் போய் பல்ல பிடுங்கிறது, என்ன பண்ணுறது, பல்ல அடைக்கிறது அப்படின்றது தெரியாதபடிக்கு எந்த தொழிலில் போனாலும் இப்போதைக்கு காம்படிஷனாக இருக்குது. அப்போ நம்ம காம்படிஷனே இல்லாத ஒரு தொழில் இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், முதலீடு பண்ணுறதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு காம்படிஷன் இல்லாமல் பல லட்சம் ஷேர்கள் உள்நாட்டில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குதுன்னு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் காம்படிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஈக்விட்டி ட்ரேடிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஷார்ட் டைமில் ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது பங்குகளை கண்டுபிடிச்சி மற்றவங்க போய் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போய், ஏன்னா தொடர்ந்து சில பேர் வாங்கினாங்கனாவே டப்புக்குன்னு அது ஏறிடும் இல்லையா, அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்குள்ளே போய் எடுத்து வெளியே வரணும். அதனால் அதில் கொஞ்சம் காம்படிஷன் அப்படின்றது இருக்குது. இந்த எஃப்என்டோவெல்லாம் வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட் காம்படிஷன். அதிலெல்லாம் வந்து 100 பேர் போய் போட்டி போடுறாங்கன்னா 11 பேர் தான் ஜெயிக்க முடியக்கூடிய ஒரு பயங்கர காம்படிஷன். ஸோ உங்களுக்கு காம்படிஷனை பார்த்தாவே கடுப்பாக இருக்குது. எவன்டா இவங்களோட காம்படிஷன் பண்ணி ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கிறவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இப்போ வரைக்குமே இந்த இன்வெஸ்ட்டில் மட்டும்தான் இன்னும் காம்படிஷனே வரல. எப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் காம்படிஷன் வரும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 6000 ஷேர்கள்லேருந்து டெய்லி ஐபிஓ மூலியமாக மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது குவார்ட்டருக்கு ஒன்றோ ஏட் ஆகிட்டே வருது. அப்படி ஏட் ஆகாமல் நிறைய பங்குகள் ஸ்டாக் மார்க்கெட் விட்டு பைபேக் பண்ணி வெளியே போயிட்டு ரொம்பவும் சொச்சமான ஒரு 1000, 500 அல்லது 100க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பயங்கர காம்படிஷன் என்பது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். அது வரைக்கும் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காம்படிஷன் என்பது இன்னும் வரல. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு நீங்கள் பெரிய வித்தகராக இருக்கலாம், உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி என்பது தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருள் கீழே எங்கேயுமே நிற்காமல் கீழே விழுந்தான்னு வச்சிங்களேன், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சம்பல் ஃபர்ட் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தா, தம்பி உங்கள்கிட்ட ஒரு டீ டிகாஷனே இல்லையாப்பா, இப்படியா விழுந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளுவ அப்படின்ற மாதிரி 750 ரூபா ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட 20% யோசிச்சு பாருங்கள். 20% எந்த ஒரு பஸ் ஸ்டாப்லையுமே நிற்காமல் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேயே கொஞ்சம் நின்றுருக்கலாம். ஆனால் அங்கேயே மனசை கல்லாக்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கீழே விழுந்திருக்கான். இப்போ 2 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து விழுந்திருக்கான். இனி என்ன பண்ண போகிறான்னு தெரியாமல் இருக்கு. ஸோ ஒரு டெடிகேஷனே இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஷேர் ஹோல்டரில் வரிசையாக மட்டை பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு பஸ் ஸ்டாப்பே இல்லை. இந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பல பேர் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க என்ன நினைப்பாங்க,
ஆனால் ஒரு பங்கு மொமெண்டமில் இருக்கும்போது ஒரு 20% கீழே விழுந்து மறுபடியும் ஏதாவது முன்ன பின்னா ஏறி இறங்குறது தான் அதனுடைய வாடிக்கை வழக்கம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு அறிகுறிங்கானோ 20% நான் ஸ்டாப்பாக இறங்கி பல ஷேர்களுடைய மனசில் ஒரு மாதிரி கடுப்பு ஏற்படுத்தி விட்டுருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருக்குங்க நண்பர்களே. எதாக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் பாட்டுக்கு எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல நின்று இப்படி திரும்பி ஏறுவான், இப்படி தான் நாங்கள் உலகத்திலே பார்த்துருக்கோம், ஒன்றா இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி தான் இருக்க போகுது, இதை விட என்னத்தை பெருசாக இருந்துற போது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேர் கேஸ் வரும்பொழுது நீங்கள் அப்புறம் மாட்டிக்கிடுவீங்க. அந்த காலத்திலே நான் டீலராக வேலை பார்த்துட்டு இருக்கையில் ஒரு நண்பர் வந்து கிண்டல் அடிப்பார், இந்த என்டிபிசியும் ஐடிசியும் அண்ணன் தம்பியப்பா, அவனுக்கு ரொம்பவுமே ஸ்லோவாக தான் இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்து இதில் என்ன பண்ணுவார்னா, அப்போவே இதெல்லாம் F&Oவில் இருந்தது. ஸோ அதில் கால் ஆப்ஷன் விற்றுட்டு ஒரு மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருப்பார், ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படி அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ஐடிசியும் என்டிபிசியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, 2 பேரும் மெதுவாக தான் அவங்களுடைய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிம்பார். அது எப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், இப்பவும் அப்படித்தான் இருக்காங்க. ஸோ இந்த என்டிபிசி அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு 1 month லோ அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிது. இந்த ஐடிசி பங்குமே சமீபத்தில் ஒரு 1 month லோ அப்படின்ற மாதிரி இடத்துல வந்து நிற்கிது. எத்தனையோ பங்குகள் கீழே விழுகிறான், மேலே ஏறுறான், அல்லது கீழே விழுந்து நிற்க முடியாமல் மறுபடியும் பெருசாக கீழே விழுகிறான், ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க. ஆனால் இவனு 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் என்ன தகவல் அப்படின்னா, இந்த 2 பங்குமே சமீபத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கு, 1 month லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு அப்படின்றதான் தகவல். அதே மாதிரி ஒரு 2 கெமிக்கல் கம்பெனிகளுமே அதனுடைய லோ பிரைஸ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்ற பங்குமே மார்ச் ஏப்ரல் சமயத்தில் இருந்த லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். அதே மாதிரி இந்த குஜராத் ஃப்ளோரோகெம் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட லோவில் வந்தால் இறங்கி ஏறிக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 month லோ அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கா. ஆனால் எத்தனையோ செக்டர்கள் உங்களுக்கு தெரியும், பேங்க் செக்டர் தெரியும், ரிஃபைனரி செக்டர் தெரியும், ஆயில் செக்டர் தெரியும்னு அத்தனையோ செக்டர்கள் இருக்குது. அதில் வந்து டிவிடெண்டுகள் கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் எவ்வளவு டிவிடெண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த 2 பங்குகளை மட்டும் ஒரு உதாரணம் எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், ரொம்பவுமே டிவிடெண்டு கம்மியாக கொடுக்குறாங்க. இந்த சுமிட்டோமோ கெமிக்கலினுடைய டிவிடெண்ட் ஈல்டெல்லாம் 0.18% தான் வருது. இந்த குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கலினுடைய டிவிடெண்ட் ஈல்டெல்லாம் 0.08ன்னு வருது. ஏதாவது கொடுக்கணுமேன்ட்டு கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றது தெரில. நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான், 1 கிலோ கோழிக்கறிக்கு உண்டான டிவிடெண்ட் வாங்கி நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல. எது எப்படியோ இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்ற பங்கு அதனுடைய 52 வீக் ஹை என்பது 600 பக்கத்தில் இருக்குது, 52 வீக் லோ என்பது 400 பக்கத்தில் இருக்குது. தற்போதைக்கு 500 ரூபாய்னு நடுவால் உட்காந்துருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்தில் டிக்சன் அப்படின்ற பங்கு ஒரு அதிரடியான பங்கு. திடீர்னு ஏறுவான், திடீர்னு இறங்குவான், ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த டிக்சன் சமீபத்தில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12,000லேருந்து 17,000 போனான். அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கினவன் ஆத்திரம், அவனுக்கு என்ன ஆத்திரம் தெரியல, கரெக்டாக 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தொட்ட உடனேமே ஷார்ப்பாக அங்கிருந்து அப்படியே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் அதெல்லாம் மிக ஈஸியாக உடச்சி இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ் என்பதை டச் பண்ணியிருக்கான். டச் பண்ணிவிட்டு 2-3 நாட்களாக இப்போ வரைக்கும் உடைக்கல. மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி, ஒரு பிக் கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கான். அந்த கேண்டிலுக்கு கீழே தான் இப்போதைக்கு இருக்குது. மறுபடியும் உள்வாங்கி சந்தோஷப்படுத்த போகிறானா அல்லது அந்த கேண்டிலுக்கு கீழேயே இருக்க போகிறானா அப்படின்றது தெரியாமல் இருக்குது. பட் சமீபத்தினுடைய மார்க்கெட்டில் திடீர்னு கொஞ்சம் வாலட்டிலிட்டி அப்படின்னு காமித்த ஒரு பங்கில் இந்த டிக்சன் அப்படின்றது இருக்குது. சார், இன்னும் உங்களுக்கு இந்த நிலைமை, நீங்களாம் இப்படி கீழே இறந்துட்டு உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த REC லிமிட்டெட்லாம் ஒரு காலத்தில் என்ன ரேலி, யாருக்குமே அடங்கலை. அவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருந்தான். 100 ரூபா to 600 ரூபா வரைக்கும்லாம் வந்த பங்கு தான் சமீபத்தில் தொடர் இறங்கு முகமாக இருக்குது. 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டி மேலே ஏறது கூட சக்தி இல்லாமல் பாவம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த REC லிமிடெட் அப்படின்ற பங்கு தற்சமயத்துக்கு 400 ரூபாய் ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு இவன் இந்த கூண்டை விட்டுட்டு மேலே போக போகிறான் அல்லது கீழே போக போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.